ஆகியோருடைய தனக்கு கோல்டன் விசா கொடுத்த யுஏஇ கவர்மெண்ட்டுக்கு நன்றி தெரிவித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள பார்க்க முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கே தெரியும், வேட்டையன் பட ஷூட்டிங் முடிச்சுட்டு நேரடியாக அவங்க குடும்பத்தோட அபுதாபி போயிருந்தாங்க வெக்கேஷன். அப்போ அற்புத நிகழ்வுகள்லாம் நடந்துட்டு இருந்து அதை நான் உங்களுக்கு பதிவாக போட்டிருந்தேன். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஐக்கிய அரபு நாடுகளுக்கு செல்ல கோல்டன் விசா கொடுக்கப்பட்டது. இந்த தகவல் இப்போ எல்லா சேனல்லையும் வந்திருக்கு, நீங்க பார்த்துருக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே இந்த மரியாதை பாபாவுக்கு மட்டும்தான் தேடி வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ யுஏஏ கவர்மெண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோல்டன் விசா கொடுத்ததுக்கு தலைவர் அவங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருந்த லுலு அவங்களுடைய அந்த தலைவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. இதுதான் தலைவருடைய அந்த ஒரு அற்புதமான விஷயம். அது மட்டும் இல்லைங்க, அங்கே நிறைய நிகழ்ச்சிகள்ல தலைவர் கலந்துட்டு இருக்காரு. ஒன்னொன்னா இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அந்த அபுதாபியில் உள்ள அந்த கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சிருக்காரு. அந்த வீடியோவும் வைரல் ஆகிருக்கு. நான் உங்களுக்கு ஒரு பதிவும் போட்டிருந்தேன், நீங்க பார்த்துருக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்க போனாலுமே அவருக்கான மரியாதை தேடி வரும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னையில் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் சந்திச்சுட்டு இருக்காங்க. தலைவர் எப்போதான் ரெஸ்ட் எடுப்பாருன்னு தெரியல. ஆனா அவர் பாட்டுன்னு அவர் பிஸியாவே இருந்துகிட்டே இருக்காரு. Teach me Indian Emerson. I know Indian Harry Potter is Rajinikanth. பாத்தீங்களா நண்பர்களே, இவர் ஜப்பானியர்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்தியன் ஹாரி போட்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் தலைவருக்கான கெத்து. எல்லாருக்கும் தலைவரை பத்தி எப்படியெல்லாம் அவங்கவுங்க பார்வையில தெரியுதோ அதெல்லாம் அவங்க கொண்டாடிட்டு வராங்க. நம்ம இந்தியன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க, அப்புறம் தலைவர்னு சொல்றாங்க. எல்லாருமே புகழ்ந்து அதை மனித கடவுள் எல்லாருமே சொல்றாங்க. இது போல எல்லாருமே புகழ் பாடிட்டு இருக்காங்க. இப்போ ஜப்பானியர் இப்படி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம சிம்ரன் நடிகை கூட சொல்லியிருந்தாங்க, அவர் ஒரு சூப்பர்மேன், ஃபைட்டர் மேன், அப்போவே அவர் அதெல்லாம் செஞ்சுட்டாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்கவுங்க பார்வையில தலைவரை கொண்டாடிட்டு இருக்காங்க. உங்களுடைய பார்வையில தலைவர் உங்களுக்கு எப்படி இருக்காரு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒருத்தவங்களுக்கு கடவுளா தெரிவாரு, இன்னொருத்தவங்க சூப்பர்மேன், ஃபைட்டர் மேன். உங்களுடைய பார்வையில என்னமா இருக்காரு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.